வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. உங்களுடைய வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கா? வீட்டுக்குள்ள போகவே பிடிக்கலையா? அப்ப எங்க ப்ராப்ளம் இருக்கு? உங்களுடைய தலைவாசல், இல்ல நிலைவாசல். உங்க வீட்டுக்கு உள்ள போன உடனே, வீட்டு கதவ ஓப்பன் பண்றப்போ, எதிர்ல ஒரு கண்ணாடி மாட்டி வைக்கலாம். இல்ல உங்களுடைய குலதெய்வ படத்த வைக்கலாம். இல்ல கிரகலட்சுமி படத்த வைக்கலாம். இல்ல உங்களுடைய மானசீக குருவுடைய ஃபோட்டோ இருந்தாலும் வைக்கலாம். வீட்டோடைய கதவு திறந்த உடனே அவங்கள பார்க்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கும். நெகட்டிவ் எனர்ஜிஸ வீட்டுக்குள்ள வரவிடாமல் தடுக்கும். எப்போ உங்க வீட்டுக்குள்ள போனாலும் கை கால்கள கழுவிட்டு தான் போகணும். வீட்டுடைய தலைவாசலுக்கு முன்னாடி எந்த காரணத்த கொண்டும் செருப்ப விடக்கூடாது. சில பேர் வருவாங்க, செருப்ப அப்படியே கழட்டி விட்டுட்டு உள்ள போயிடுவாங்க. அந்த செருப்பு கன்னா பின்னான்னு கன்ஜெஸ்ஷன் ஆகியிருக்கும். அந்த மாரிலாம் இருந்தாலும் நெறைய பிரச்சனைகள் வரும். செருப்ப நீங்க ஜோடியா தான் எடுத்து தனியா வைக்கணும். எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு சின்ன ரேக்கு செருப்புக்காக வாங்கி வச்சுக்கோங்க, இடம் இல்லாத பட்சத்தில். இடம் இருந்ததுன்னா, எந்த காரணத்துக் கொண்டும் தலைவாசலுக்கு நேரா செருப்ப விடக்கூடாது. அப்படி விடும்போதோ, இல்ல கை, கால்கள் அலம்பாம நீங்க வீட்டு வாசப்படிக்கு உள்ள போறப்பயோ, சனி பகவானுடைய தாக்கங்கள் ஏற்படும். சனி பகவானுக்கு சுத்தபத்தமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நிச்சயமா சனி பகவானுடைய பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்கலாம். இந்த பரிகாரத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றப்போ, வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள எல்லாம் கம்மி பண்ணி, பாசிட்டிவான எனர்ஜிஸ உங்களால நிச்சயமா பில்டப் பண்ணிக்க முடியும். அதன் மூலியமா உங்க வீட்டுக்குள்ள போகும்போதே டென்ஷனா இருக்கு, தலைவலியா இருக்கு, ஏன் போறோம்னே தெரியலையே, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நிச்சயமா மறையும். உங்களுடைய உடம்பிலும் தேவையில்லாத நோய் நொடிகள் வராமலும் தடுக்கலாம். நன்றி.